ஐயா சாரி, இந்த கனவை நான் எடுத்துக்கொள்கிறேன், தருகிறேன் தருகிறேன். இந்த பாதி இந்த மனதை நான் எடுத்துக்கொள்கிறேன், தருகிறேன். ஏன் என் மாட மாளிகை, கூட கோபுரம், நாடு நகரம், 56 தேசம் அனைத்துமே யாருக்காக நான் கொடுத்தால் கொடுப்பின தவிர ஒரு காலம் அந்த மாதர்களை திருமணம் செய்ய மாட்டேன். உண்மையாக உண்மையாக உறுதியாக உறுதியாக இறுதியாக இறுதியாக சத்தியமாக சத்தியமாக யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பாய். குறிப்பேன். சுவாமி, நீ சொன்ன சொல் தவறாதவன் என்பது உண்மையானால் நீ தெரிவித்தபடி உனது நாடு நகரம் 56 தேசத்தையும் எனக்கே மிக்க சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. யாருக்காக நான் தாரை வார்த்து கொடுப்பதை விட தாங்களுக்கே தாரை வார்த்து கொடுக்கின்றேன். அமைச்சரி விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு தாரை வார்ப்பதற்கு வேண்டிய சந்தானங்களை எடுத்து வாருங்கள். உத்தர மகாராஜா. தாரையோ வார்ப்பேன் என்று தவமுனினாய் கேளாய் தாரையே மண்டே ஐயா முடியாதே தத்தம் செய்கின்றேன் ஐயா. பணிவுடன் கை கொள்வி ஐயனே 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 ஐயனே. மகனே தேவாலயத்தில் மாலையோ விஜயாலயம் மன சத்தியோ
சத்திரம், பள்ளிக்கூடம், தடாகம், தண்ணீர் பந்தல், பாதகச்சாலை இவைகளா நீங்களாக இவைதான் நீக்க வேண்டிய பொருளா? இவ்வளவுதான். இல்லை, வேறு எதுவும் இருக்கிறதா? இதுவெல்லாம் இதோ அமர்ந்திருக்கின்றார்களே என் குடிமக்கள், என் நாட்டு மக்கள், இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள், பொதுநல சொத்துக்கள் நீங்களாக. இதை விட வேறு ஏதேனும் வைக்க வேண்டிய பொருள் இருக்கிறதா? அப்படி ஒன்றும் அடியனுக்கு புலப்படவில்லை. அப்படியா? ஆமா. சரி, நான் பார்த்து கொடு. மறையாய் சதுரதி பார்க்க வேண்டும். தேவி தாரையோ தாரையே தாரையோ சுவாமி, தேவாலயம், பிரம்மாலயம், அன்னச்சத்திரம், பள்ளிக்கூடம், பாடசாலை, தண்ணீர் பந்தல், பொது சொத்து அனைத்தும் நீங்குவதாக. தாங்களுக்கோ தாரையோ சுவாமி. உன்னுடைய மகன் லோகிதனும் தானே வாக்க வேண்டும். காரியத்தை கொடுத்தோம் ஐயா சுவாமி முனிநாதரையா, வெற்றியாய் ஒப்புக்கொள்வீரே முனிநாதரே, வேறு என்ன சொல்ல போறீங்க? காரியத்தை கொடுத்தோம் ஐயா முனிநாதரே, சத்திரமும் சாவடியும் தண்ணீர் வந்தல் நீங்களாக, தங்களுக்கு தாரை வாழ்கிறேன் முனிநாதரே, வேறு என்ன சொல்ல போறீங்க? காரியத்தை கொடுத்தோம் ஐயா சுவாமி முனிநாதரையா, வெற்றியாய் ஒப்புக்கொள்வீரே முனிநாதரே, வேறு என்ன சொல்ல போறீங்க? சுவாமி, என்ன? என் தாய் தந்தை தெரிவித்தபடி தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம் மற்றும் பொது சொத்துக்கள் நீங்களாக தங்களுக்கே தாரை வார்க்கின்றேன். ஹரிச்சந்திரா, உன் மந்திரி சத்தியத்தையும் தாரை வார்க்க வேண்டும். அமைச்சரே, விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு நாடு நகரமெல்லாம் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். என்ன ஒப்ப கொடுக்க என் மகராஜ வந்தேன். மகாராஜா என்ன சொன்னா? யாரும் சொல்றாரு, எனக்கு வருத்தமா இருக்கு. தேவாலயம், பிரம்மாலயம், அன்னச்சத்திரம், பள்ளிக்கூடம், பரதேசி 2 ரூபா போய் பிச்சை எடுப்போம். எதுக்கு இனிமேதான் பரதேசியெல்லாம் பண்ண மாட்டேன். முதல்ல பிச்சை காப்பா, அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்தா பொருள் விடுவோம். அவனை சேர்ந்து வந்தானே நீ? யாரு சொன்னியே பரதேசி பிச்சைக்கார பேல யாரையும் வாக்கப்படுற? நான் பிச்சை எல்லாம் வாங்க மாட்டேன். கை நீட்டு தான் காசு வாங்குவோம். அப்ப கை நீட்டத்துக்கு பேர் என்ன? கை நீட்டுக்கு பிச்சை நீட்டி கை மாத்தி கேட்குது. தேவாலயம், பிரம்மாலயம், அன்னச்சத்திரம் நிர்வாகி முன்னாடி என்ன பண்றாரு? அடுத்து ஆளும் தேவாலயம், பிரம்மாலயம், அன்னச்சத்திரம்,
பள்ளிக்கூட தண்ணீர் பதில் என்ன காக்காவளுப்பா காக்காவுக்கு முறைமுறையா தரும். அப்புறம் என்ன பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு மைக் செட்டு ஜெனரேட்டர். இப்போ எனக்கு வேண்டாம், எவனாவது சோப்பு கட்டுட்டு ஊற்றுக்குவான். எனக்கு வேண்டாம். இதெல்லாம் நீங்களாக அதெல்லாம் எந்த நாட்டுல இருக்கு? அதெல்லாம் எந்த நாட்டுல இருக்கு? எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தானே இருக்குது. அட்டுக்கிட்டவள இந்த 56 தேசம் அயோத்தியா மாநகரத்தில் இருக்குது. ஐயோ ஓத்திய மாநகரத்துல அயோத்தியா மாநகரத்தில் இதெல்லாம் புது சொத்து. எல்லாம் அதுல தானே இருக்கு. எல்லாம் அதுல தான் இருக்கும். எதுல எதுல இருக்கணுமோ அதுல இருக்கும். என்ன இதுல இருக்கணுமோன்னா களஞ்சியத்துல களஞ்சியம். இந்த களஞ்சியம் என் பக்கத்து வீட்டு கும்பலால குணசாகரம் முன்னாடி இறங்கியும் அவளை போய் நீ பார்த்தா ஒண்ணு அவளை பத்தி நீ யார் இருக்கு சாமி. சாமி இல்லையா சொம்பு, நீங்க சொம்பு சொல்றீங்களா? தெரியும் தெரியும். சொம்பு இல்லைங்க மாறி இருக்கே. இதுல சொம்பா கமண்டலம். ஒரு மண்டலம்னா 48 நாள். கம்யூனிட்டி காமண்டலம். கமண்டலம் சொல்லணும். காமண்டலம் அரமண்டலம் சொல்லல. இது பேர் தான் கமண்டலமா? ஆமா. ஆனா அது பேர் என்ன? யோகதண்டம். யோக தண்டமா? இது யோக தண்டமா தெரியல. இத கமண்டலம்மா. இது என்னமோ சொல்லுவாங்க சொம்பு. சொம்பு நீ சொம்பு போற பையதானே. ஏன் போட மாட்டீங்களா? கையிலே வச்சு அதில் போட மாட்டாங்க. கீழே போட்டேன். சரிங்க. தேவாலயம், பிரம்மாலயம், அன்னதித்திரம், பள்ளிக்கூடம், தண்ணீர் பந்தல், பாலர்பள்ளி, வெட்டி மிருதங்கம், ஆல்ரவுண்ட் மைக் செட்டு. இதெல்லாம் அவங்க நீங்களாக தாரையோ 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 காரை வச்சு இதை குடிக்க வேணாம். பின்னாடி போய் அதை வந்து வாங்கி சாமி வாங்க. நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க. இந்த பின்னால போய் ஐயோ கொட்டை கொடுத்து விட்டேன். இப்பொழுது நாடே ஆளுநரும் தாங்கிவிட்டேன் சொந்தமானது. நாட்டு மக்கள் அறிவுரைக்கு மகளாபிஷேகம் இருக்க வேண்டும். அப்படி மகளாபிஷேக கொண்டாடி கொண்டாடி சத்தியமா நான் சொல்றேன். பாத்தீங்களா மூன்று பாத்தீங்களா எப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. யாரை பார்த்தா வாங்க போறபடி மூட்டை முடிஞ்ச கண்ணு ஊட்டி கண்ணு ஊற்றி மூத்த கொண்டு அப்புறம் தெரியுமா? இது அப்படி மூத்தோட ஆறு குடிச்சு பாரு. சாமி அதோ பறக்கின்றது யாருடைய கொடி? என்னுடைய அரசு கொடி இறக்கிவிட்டு என்னுடைய காவி கொடி. அவத்தரை நமது கொடியை இறக்கிவிட்டு சாமியாருடைய கால் கொடி ஏற்ற வேண்டும். மகராஜா மகாராஜா கொடி ஏற மாட்டேங்குது. பாதிலே பறக்குது. வாதிலே கொடி வரல. அதுக்கு என்ன அர்த்தம்? பாதிலே கொடி பையனா அரசன் செத்து போடுவான் அர்த்தம். கொடி சொந்தக்காரன் செத்து போயிடுவான். யார் சாப்பிடுறான்னு பாப்போமா? யார் சாவ போறான்? இல்ல பாப்போமோன்னு இல்ல பாப்பமா ஆப்பமான்னு சிக்கல் எடுத்து எத்தனை ஐயா விடு
ஏய், சாமி யாரு வளர்க்குற? சாமி இதோ பறக்குது பாருங்க என்னது? பட்டா மூச்சடி. ஹரிச்சந்திரா, சுவாமி இந்த நாடக வியாபாரம் என்ன படித்து விட்டேன். உண்மைதான். அயோத்தி கொடுத்த அகல நீங்க விவரங்களை அப்படி குறைக்க வேண்டும். வரு வரு கொதிகளாய் ஐயா வருவாரோ கொதிகளாய் பிரபுவே அயோத்திமானாகே நன்றி விவரங்களும் ஐயா விவரங்களும் அயோத்திமானங்கள் விவரங்களும் ஐயா விவரங்களும் மகளுடனே ஐயா மகளுடனே என் அயோத்தி மாநகர மகள நீள 700 காதவழி தூரம் அரமனையில் 330 வாசல் உள்ளன. யானப்படை ஒற்றப்படை குதிரைப்படை அனைத்துமே அமர்ந்திருக்கின்றன. இதான் இதோட விவரங்கள். மிக்க மகிழ்ச்சி. ஓடு சாமி ஏன் கிருஷ்ண கூப்பிடுறா ஐயா நாடே யாருக்கு சொல்லும்? தாங்களுக்கே சொந்தம். நகரம் யாருக்கு சொல்லும்? தாங்களுக்கே சொந்தம். முன்பு ஒரு காலத்தில் உனது அரண்மனையாக இருந்த நிலவா உண்மையா? எப்பொழுது என் மகன் தேவதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற வேளையில் வந்தீர்கள். உனது அன்பு மகன் தேவதாசன் பிறந்தநாள் விழா என்று உன்னுடைய அரண்மனைக்கு வந்தேன். வந்தீர்கள். உன்னிடத்தில் என்ன கேட்டேன்? யாக வளர்ப்பதற்கு 48 கோடி திறமையை கட்டீர்கள். வாரி வழங்கினேன். வாங்கிய திரவத்தை எங்கே வைத்து சென்றேன்? என்னிடமே ஒப்படைத்து சென்றீர்கள். இப்ப இந்த நாடு யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கே சொந்தம். எனக்கு கொடுத்த பொருள் எங்க இருக்கு? அரண்மனையில் இருக்கின்றாரு. அப்ப நாடு மட்டும் எனக்கு சொந்தம், நாட்டில் உள்ள பொருள் மட்டும் உனக்கு சொந்தம். அப்படி என்றால் இந்த நாட்டை தாரை வார்த்தை கொடுக்கப்படுது என்ன தெரிவித்தாய்? தேவாலயம் பெருமாலயம் விஸ்வாலயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சொத்துகளும் பொது சுமத்த சொத்துகளையும் நீங்களாக. அப்படி தானே சொன்ன? அப்பயே கேட்டால இவைதான் நீக்க வேண்டிய பொருளா இல்லை வேற ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டேன் அல்லவா? உண்மைதான். இந்த 48 கோடி திரவியமும் என்னுடைய தாரைக்குள் அகப்பட்டு விட்டது. 48 கோடி திரவியத்தை கொடு. இல்லையென்றால் முடியாது. நீரிட்ட தாபனத்தை நினைத்து முடித்தீரே. நீரிட்ட தாபனத்தை நினைத்து முடித்தீரே. வாரிட்டு வைத்ததோ தானத்தை எல்லாம் ஐயா 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 சீரட்டு வைத்ததோ திரவியமெல்லாம் என்னிடம் சீரட்டு வைத்ததோ திரவியமெல்லாம்
என்ன இந்த திரவியத்திற்கு எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் ஐயா. என்ன ராஜகனவு 48 நாள் தருணம் கொடுத்திருக்கிறானா? அந்த 48 கோடி திரவியத்தை 48 நாள் கொடுத்து விடுகிறேன். ராஜகனி 48 நாள் அவனை கொடுத்தாய். ஆமா, அதற்குள்ளே கொடுத்து விடுகிறாய். கொடுத்து விடுகிறேன். ஆமா, ஆமா, இதுதான் நாட்டை இழந்துட்டு இல்ல. உண்மை. நீ எங்க போறதா உத்தேசம்? சாமி, நாட்டை இழந்த அனைத்துமே உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். அந்நிய தேசம் காசி மாநகரம் செல்கின்றேன். காசி மாநகரம் சென்றால் செல்கின்ற மார்க்கத்தில் இடையே சர்வத நதிகளில் இருக்கின்றது. அங்கே அமர்ந்திருக்கின்ற போது யார் வந்த போதிலும் அடியனால் கொடுத்து விடுகிறேன். அப்ப கடன்காரன் நீ. ஆமா, உங்ககிட்ட வாங்குறதுக்கு நான் வரணும். சுவாமி, எல்லாம் இழந்த பிறகு அடியனால் என்ன செய்வது? அப்படி என்றால் நீ எங்கு செல்கின்றாயோ, எப்படி இருக்கின்றாயோ, என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது. பிறகு என்னுடைய சீடர்கள் 20 இருக்கின்றார்கள். அப்படியா? ஒருவன் நட்சத்திரங்கள், மற்றொருவன் பட்சத்திரங்கள். சரி, பட்சத்திரங்களை எழுப்பி வைத்தால் பார்த்த மாத்திரத்தை திரும்பியும் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் அனைவரையும் பட்சித்து சுவாமி, வேண்டாம். அண்ணவன் பசித்து விட்டால் நாங்கள் கடல்காரனாக இறந்து விடுவோம். வேறு யாரை அனுப்பி வைத்தால் வைங்கள் ஐயா. என்ன பச்சை திலகா பச்சை திம்பானா மிளகா பச்சையா வாழைக்காய் பச்சையா இல்ல வெங்காயம் சாப்பாஸ் வெங்காயம் போடுங்க ஒண்ணு. ஆமா, ஆகையினால் நட்சத்திரங்களை அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைங்கள். கோபக்காரனாக இருந்தாலும் சற்று குணவானாக இருந்து கொள்வார். அப்படி புரிகிறதா? புரிகிறது. போ. அரசர் என்ற ஆணவமா? கடவுளே, அப்படி ஒன்றும் அடியனா நினைக்கிறேன். ஏண்டா சுவாமி, இந்த நாடு யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கே சொந்தம். இந்த நகரம் யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கே சொந்தம். இந்த அரியாசனம் யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கே சொந்தம். அதனை அமர்ந்த அரசுவர்களுக்கு யாருக்கு சொந்தம்? தாங்கள் தான் ஐயா சொந்தம். நீ அணிந்திருக்கின்ற ஆடையாவனம் யாருக்கு சொந்தம்? ஐயா, தந்திரமாக எத்தனையும் கொண்டு போய் அந்நிய தேசத்தை விளையாக்கிவிட்டு எனக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து விடலாம் என்று திட்டம் தீட்டி இருக்கின்றார். அப்படி ஒன்று தவறாக இதோ தோச்சு போடுங்க. அரசை உடையாண்டதும் போதும் எல்லாமே இழந்து போனது. அனைத்து உடை தருகிறோம் ஐயா, ஐயா. நீதிபதிக்கு மாலை யாபகம் அத்தனையும் வந்தவர்கள் இறக்கிவிட்டு இதுவரை என்னுடைய அறிந்திருந்தால் அரசனுடைய அரசனுடைய இணைந்த 56 எழுத்துக்கும் அரசராக காட்டியிருந்தார். உண்மையா? இப்பொழுது நான் கொடுக்க போகக்கூடிய என்னுடைய தெரியுமா? என்ன உடை? இந்த காவியுடைய தரித்துதான் நீ அந்நியதேசம் செல்ல வேண்டும். அப்படியே செல்கின்றேன். அந்நியதேசம் செல்லும் பொழுது செல்கின்ற போது அயோத்தியின் எல்லையை கடக்கும் பொழுது நடக்கின்ற போது காலடி மண்ணை 3 முறை தட்டுவிட்டு செல்ல வேண்டும். அப்படியே செல்கின்றன ஐயா. புரிகிறதா? புரிகிறது ஐயா, புரிகிறது. ஐயா, போ. தேவி, அதுக்குதான் இது மாதிரி ஆள்கிட்ட செவாசி வச்சக்கூடாதுங்க. பார்த்தீர்களா? என்னமா கூப்பிட்டீங்க? வாங்க சாமி, என்னே பார்த்தீர்களா? நல்லா புழுக்குறோம். ஆடை ஆவரணங்கள் பொல் பொருள் நாடு நகரம் 56 தேசம் மான மாளிகை கூடு கோபுரம் அனைத்து இழந்த எனக்கு மிகுதம் இந்த காவி உடை கிடைத்த பார்த்தாயா? உனக்கு இது சரிதானா? உனக்கும் எனக்கும் உனக்கு இது சரிதானா? உனக்கும் எனக்கும் தெரியாதா? உனக்கு
உனக்கும் எனக்கும் அதைதானா காலத்தை கேட்டேன் பதிலும் இல்லை அதுக்கு ஒரு முடிவும் தெரியவில்லை காலத்தை கேட்டேன் தெரியவில்லை அதுக்கு ஒரு முடிவும் தெரியவில்லை காலத்து உண்மை விளங்கவில்லை காலத்து உண்மை விளங்கவில்லை இதுதானா இறைவா உன் கணக்கில் இல்லை ஏ உனக்கு இது சரிதானா உனக்கும் எனக்கும் சரிதானா அறியாதா உனக்கு இது சரிதானா உனக்கும் எனக்கும் உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை அறிவான் நான் அறிவேன் மன்னவனை அறிவான் உள்ளமையும் மாளிகையில் உன்னை இன்று யார் வருவார் உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவார் யாரிடத்தில் காதல் கொண்டும் யார் சொல்லி காதல் கொண்டும் யாரிடத்தில் காதல் என்றும் யார் சொல்லி காதல் கொண்டும் ஒன்றாக கலந்து வந்தோ உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவன் யார் அறிவான் யார் வருவார் உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவன் யார் அறிவார் காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றும் காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றும் கண்களே பாவம் என்றால் கண்களே பாவம் என்றும் கண்களே பாவம் என்றால் கண்களே பாவம் கண்களே பாவம் என்றால் மன்னவரின் தாயார் மன்னவன் யாரை யார் வருவார் மன்னவன் எந்த மனைக்கோவில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராய் மலர்ந்தாளம்மா எந்த மனக்கோவில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராய் மலர்ந்தாளம்மா என்னை யார் என்று
மனிதனிடம் கடவுளுக்கும் தெரியாது. தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடி தேவிக்கு தூது சொல்ல தெய்வத்தின் தேரெடுத்து தெய்வத்தின் தூது சொல்ல தெய்வத்தின் தேரெடுத்து இல்லாதவனை பார்த்து இருப்பவர்கள் ஏகலம் செய்வார்கள். இருப்பவனை பார்த்து இல்லாதவன் ஏகனம் செய்வார்கள். எவ்வளவு பொருள் இருந்த என்ன, எவ்வளவு சொத்து சொகம் தான் இருந்தா என்ன, எவ்வளவு மாட மாளிகள் இருந்தாதான் என்ன, கூட கோபுரங்கள் இருந்தால் என்ன,
எல்லாரும் கூட போறது கிடையாது, கூட வருவது போல் கிடையாது ஐயா. என்றைக்குமே கூட வர இருக்கிறவர்களையும் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு சத்தியத்திற்காக, ஒரு நீதிக்காக, ஒரு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த பாவி 56 தேசத்தை இழந்து, 56 தேசத்து மக்களை இழந்து, மான மாளிகை இழந்து, கோர கோபுரங்களாய் இழந்து விட்டு, இப்போது ஆழ்ந்த யாவரம் அனைத்தையும் இழந்து பரதேசி கோலத்தில் நிற்க வைத்து விட்டாரே ஆண்டவா. ஒவ்வொரு மனிதனும் தாயோட கருவறையில் திரிக்கின்ற போது, தாயின் வயிற்றிலே கருவை தெரிக்கின்ற போது, இவள் இப்படிதான் திறக்க வேண்டும், இவள் இப்படிதான் வாழ வேண்டும், இவள் இப்படிதான் வளர வேண்டும் என்று நம்மளை படைத்த இறைவனே எழுதியிருக்கின்றார். இது யாரால வெல்ல முடியும்? தேவி பார்த்தாயா கண்ணே, நம் நிலையை பார்த்தாயா மகனே? என் தந்தைக்கு பிறகு இந்த 56 தேசத்து ஏக சக்கரவர்த்தியாக நான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிறகு நீ வாழ்வாய் என்று நினைத்திருந்தேனே மகனே. பின்னாடி பூலமே குடிபடைகள் வருவது போல் தெரிகிறது. ஐயா குடிமக்களா விட்டு போகாதீங்க மகாராஜா. ஐயா ஆண்டு கைகளை ஆசைப்படுத்திட்டு போயிடலா. அம்மா குடிமக்கள் தாங்களெல்லாம் எங்கள் பின்னோடு வந்துவிட்டார். அந்த விஸ்வாமித்திர மகரிஷி என்ன சொல்லுவார்? இதோ குடிமக்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொல்வாரே. தங்களுக்கு தெரிய வராத நீதி நேர்மையோடும் எப்படி தாங்கள் சொன்ன சொல்லை தட்டாமல் உங்களிடம் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் அந்த விஸ்வாமித்திர